பம்பிட்டிய சுமணரட்ன தேரர் என்பவர் மிகவும் அடாவடித்தனமாக செயல்படுகின்றார். அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் உங்களுடைய வீடியோ காட்சிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர் பச்சையாக கெட்ட வார்த்தைகளை பாவிக்கின்றார், இன நல்லிணக்கத்தை குழப்புகின்றார். ஆகவே பல போலீசாரை தாக்கியிருக்கிறார், பெண் போலீசாரை தாக்கி இருக்கின்றார். இவ்வாறு அரச உத்தியோகத்தர்களை அலுவலகத்துக்கு சென்று தாக்க சென்றிருக்கின்றார். ஆகவே இப்படியான இவர்கள் இந்த தொல்லியல் சார்ந்த விடயங்களில் தலையிடுகின்ற போது இன நல்லிணக்கம் குழப்பப்படும். ஆகவே தயவு செய்து பொறுப்பு வாய்ந்த அந்த அமைச்சர்கள், எங்களுடைய பௌத்த கலாச்சார அமைச்சரையும் நானும் ஸ்ரீநாத் பாராளுமன்ற உறுப்பினரும் உணவுச்சாலையில் இருக்கின்ற போது சென்று இந்த விடயத்தை முறையிட்டோம். அந்த விடயத்தை அவர் சாதகமாக பரிசீலிப்பேன், அதனை சாதகமாக அணுகுவேன் என்று குறிப்பிட்டார். நாங்கள் நம்பி இருக்கின்றோம். இப்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. இதனை பிரச்சனை இல்லாமல் இணக்கப்பாட்டில் செயற்பட்டு உங்களுடைய கருமங்களை செய்கின்ற போது அறிவித்து செய்தால் எல்லோருக்கும், ஏனென்றால் உள்ளூராட்சி சபைகளுக்கும் இவற்றை கருத்தில் கொண்டு செய்யுமாறு உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு, கடந்த காலங்களிலே இந்த வீதிகளுக்கு எவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டாலும் அரசியல்வாதிகளின் தலையீடு மட்டுமன்றி அரசியல்வாதிகளுக்கான கமிஷன் அறவிடப்பட்டு வந்தது. அந்த வகையில் உதாரணமாக வவுனியா மாவட்டத்தில் நான் கூறுகின்றேன், வவுனியா மாவட்டத்தில் சில வீதிகள் இந்த கமிஷன் அரசியல்வாதிகளினால் கேட்டதன் மூடாக அந்த வீதிகள் புனரமைக்கப்படாமல் நீண்ட காலம் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு தற்பொழுது நாங்கள் அவற்றை முழுமையாக போட்டிருக்கின்றோம். நான் வடவிக்கையில கரண்ட் பில் இதெல்லாம் என்ன தொழில்களை அவமானப்படுத்துகிறேன். கரண்ட் பில் பாக்குறது என்ன கவனம் இல்லை. கரண்ட் பில் பாக்குறவன் வேலைக்காரன் இல்லையா, வேலை அவன் தொழிலாளி இல்லையா? என்ன இப்ப டைகோட் அடிக்கிறவன் தான் பிளடி கிரிமினல், ஒயிட் கலர் கிரிமினல் இவங்க. சரி, அவன் தொழிலாளி, பாட்டாளி. சரி, இவர் அந்த 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 இதுதான் இவர்கிட்ட வெளிப்படுது. முதல்ல போய் ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. முதல் சும்மா கிடந்து நான் டெரரிசம் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் இல்லம், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஆபரேஷன், சரியா, கனடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இந்த ரிப்போர்ட். இது என்ன சொல்லுது இந்த ரிப்போர்ட்? இன்னும் இருக்கு எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. யுஎன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் ஒரு செக்ஷனே இருக்கு. இவர்கள் திரு ராமநாதன் அர்ஜுனாவை ஒருக்கா போய் கூகுள்ல தட்டி பார்க்க சொல்லுங்க. LTTN narco terrorism. Honorable G. Srinivasan, you have 10 minutes. 4 minutes extra. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தலைப்புக்கு அமைவாக விடயங்களை குறிப்பிட்டுவிட்டு தொல்லியல் நிலைமைகள் சம்பந்தமாக மட்டக்களப்பில் நடைபெறுகின்ற விடயங்களையும் இறுதியில் கூறலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் முதலாவதாக இந்த போக்குவரத்து பற்றிய விடயத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கிழக்கு மாகாணம், ஏன் வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டாலும் அங்கு சாரதிகள் நடத்துனர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றபடியால் இந்த சேவையை முழுமைப்படுத்துவதற்கு முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே கௌரவ அமைச்சர், தற்போது நான் நினைக்கின்றேன் இந்த சாரதிகள் நடத்துனர்கள் சம்பந்தமான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்று இருக்கின்றன. அந்த பிரதேசத்திலிருந்து பல இளைஞர்கள் இந்த நேர்முக பரீட்சைக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களை அந்த இடத்தில் இணைப்பதன் மூலமாக அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் போக்குவரத்தில் இந்த பேருந்துகள், பழைய பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, தட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எனவே அந்த இடத்தில் அந்த பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு ஏற்ற விதத்தில் பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நெடுஞ்சாலைகள் பற்றிய விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன, குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவை பழுதடைந்து விடுகின்றன. மீண்டும் அவற்றுக்கு புதிதாக பாதைகளை அமைக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்ற விடயங்களில் என்ன நடக்கின்றது, அதில் என்ன மோசடிகள் நடக்கின்றனவா அல்லது அதில் நடந்த விடயங்களை கண்டறிந்து உரிய பரிகாரம் வழங்கப்பட வேண்டும், முறையாக இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த வீதிகள் பழுதடைகின்ற நிலைமைகளில் என்ன காரணத்தினால் இந்த பழுதடைகள் நடைபெறுகின்றது, எங்கு குறைபாடு இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிடவும் இந்த 2 படுவான்கரை எழுவான்கரை இணைக்கின்ற பாலங்கள் சம்பந்தமாக அடிக்கடி நான் பிரஸ்தாபித்திருக்கின்றேன். கடந்த காலத்தில் நரிபில் தோட்டத்து பாலத்திற்குரிய
ஆரம்ப வேலைப்பாடுகள் நடந்து பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பாலங்கள் இடப்படவில்லை. இதே போன்றுதான் மண்டூர், அம்பலாந்துறை, கிண்ணையடி என்ற பாலங்கள் இருக்கின்றன. ஒரு வரவு செலவு திட்டத்தில் ஒரு பாலத்தையாவது ஆரம்பித்தல் அல்லது முன்கொண்டு செல்லுதல் என்ற வேலை திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றீர்கள். அந்த வகையில் கிரான் பாலம், பொண்டுகள் சேனை பாலம் ஆரம்ப வேலைகள் நடைபெறுவதை அறிகின்றோம். அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதைவிட இன்னும் ஒரு விடயம், இந்த விமான சேவை, வலையுறவில் காணப்படுகின்ற விமான சேவை அந்த தளத்தில் கடந்த காலத்தில் அந்த பாதை ஒன்று மூடப்பட்டு கிடப்பதாக நான் ஒரு அஜென்மெண்ட் மோஷன் கொண்டு வந்த போது பிரதி அமைச்சர் உத்தரவாதம் தந்தார். அந்த பாதையை திறந்து விடலாம், அதற்குரிய வேலைகளை செய்யலாம் என்று ஆரம்ப கட்ட வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் அது நிறைவுபடுத்தப்படவில்லை. ஆகவே அந்த பாதையை திறந்து பயணத்தை இலகுபடுத்துவதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அந்த வலையுறவு பிரதேசத்தில் அந்த விமான வளாகம் விஸ்தரிக்கப்பட்டதன் காரணமாக அங்கு காணிகளை இழந்தவர்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளும் இல்லாமல் அந்த காணிகளை மீள பதில் காணிகள் கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் கூறப்பட்டது. உங்களுடைய அந்த ஆலோசனை குழுவிலும் கூட இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அதனையும் செய்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிட மட்டக்களப்பு புகையிரத சேவையை பற்றி சொல்ல வேண்டும். மட்டக்களப்பு புகையிரத சேவையானது கடந்த காலத்தில் கொழும்பிலிருந்து 7 மணிக்கு புறப்பட்டு மட்டக்களப்பில் ஒரு 4 அல்லது 5 மணிக்கு சென்றடைவது பொருத்தமாக இருந்தது. இப்போது அந்த புகையிரத சேவையானது 11 மணிக்கு கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றபடியால் காலை 8 மணி 7:30 மணிக்கு செல்வதனால் அம்பாறை, கல்முனைக்கு செல்லுகின்றவர்களுக்கு சிரமமாக இருப்பதோடு அலுவலகங்களுக்கு செல்லுகின்றவர்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்கிறது. எனவே பழைய நடைமுறை 7 மணிக்கு கொழும்பிலிருந்து அந்த புகையிரத சேவையை ஆரம்பிப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று மக்கள் புகார் செய்திருக்கின்றார்கள். தயவு செய்து இதனை கவனத்தில் கொள்ளவும். இதைவிடவும் கடந்த காலத்தில் இந்த புகையிரத வண்டியில் 1ஆம் வகுப்பு அந்த தூங்கல் இருக்கை, அதே போன்றுதான் 2ஆம் வகுப்பு தூங்கல் இருக்கை, அதாவது ஸ்லீப்பரேட் போன்ற ஸ்லீப்பரேட் போன்ற அந்த இருக்கைகள் இருந்தன. இப்போது அது குறைக்கப்பட்டு இப்போ நான் நினைக்கிறேன் 3rd கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கின்றது என்று நினைக்கிறேன். இதால் அந்த புகையிரத பயணம் செய்கின்றவர்கள் சிரமப்படுகின்றார்கள் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதைவிடவும் ஒரு விடயம் மேலதிகமாக சொல்ல வேண்டும். அது உங்களுடைய அமைச்சுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கூறி ஆக வேண்டும். இந்த டெங்கு உத்தியோகத்தர்கள் கடந்த காலத்தில் எடுபட்டவர்களுக்கு 600 பேர் வரை நிரந்தர நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 300 பேருக்கு இன்னும் அந்த நியமனம் வழங்கப்படவில்லை. அமைச்சரவை முடிவின்படி அந்த 300 பேரும் ஓயல் கம்ப்ளீட் பண்ணியவர்களாக இருக்கின்றபடியால் அவர்களுக்குரிய நியமனங்களையும் கொடுக்க வேண்டும். அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஓயல் கம்ப்ளீட் இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல விடயம். ஆனால் கம்ப்ளீட் பண்ணவர்களுக்கும் அந்த 300 பேருக்குரிய நியமனத்தையும் கொடுக்குமாறு சுகாதார அமைச்சை கேட்டுக்கொள்கின்ற இந்த நேரத்தில். அதேவேளை இன்னும் ஒரு விடயம், இந்த தொல்லியல் சம்பந்தமான விடயம். எங்களுடைய காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இருக்கிறார், பொறுப்புமிக்க சிரேஷ்ட அமைச்சர்களும் இருக்கின்றபடியால் இந்த விடயத்தை சொல்லுகின்றேன். கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு அனுபவத்தை சொல்லுகின்றேன். கடந்த காலத்தில் இந்த தொல்லியல் இடங்களை அடையாளம் காணுகின்ற என்ற விடயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதாவது அங்கு இப்போது உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 12 உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன. இந்த உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது அந்த காணிகள் அவர்களுடைய மேற்பார்வையில் ஆளுகையில் இருக்கின்றன. அந்த நேரத்தில் இந்த திடீரென்று அதாவது தொல்லியல் இடங்களுக்குரிய அந்த பதாகைகள் இடப்படுகின்ற போது அங்கு ஒரு சிரமமான முருகல் நிலை ஒன்று ஏற்படுகின்றது. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, வடக்கு புலம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விடயங்கள் கடந்த காலத்திலும் அங்கு ஒரு மிகவும் மோசமான அடாவடித்தனமான செயலில் ஈடுபடுகின்ற ஒரு மதகுரு இருக்கின்றார். மிகவும் கெட்ட வார்த்தைகளை பேசுவார், இனமுருகல்களை ஏற்படுத்துவார். நுகைகொடையில் ஒரு எதிர்க்கட்சியினர் கூட்டம் நடக்கின்ற காலத்தில் அங்கு இந்த தொல்லியல் இடங்களுக்கான இந்த அடையாளப்படுத்துகின்ற செயல்பாடுகள் நடக்கின்றன. எங்களுடைய ஜனாதிபதி நேற்றைய தினமோ முந்தின நாள் தினம் அழைத்து இலங்கையர் தினத்தை ஒரு சகல இனத்தவர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் அதனை கொண்டாட வேண்டும், நாங்கள் ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அதேவேளை இப்போது மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கின்ற விடயம், அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி சபை அதிகாரம் பெற்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாநகர முதல்வர்கள் இருக்கின்றார்கள், பிரதேச சபை தலைவர்கள், உபதலைவர்கள், உறுப்பினர்கள் என்றெல்லாம் இருக்கின்றார்கள். அந்த இடங்களில் எவருக்கும் தெரியாமல் அந்த தொல்லியல் இடங்களுக்கான அந்த அடையாளப்படுத்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இதால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அறிகின்றேன். நான் பத்திரிகையை பார்த்தபோது தெரிந்தது, அதில் சில இடங்கள் பிடுங்கப்பட்டிருப்பதாக கூட நான் அறிகின்றேன்.
தயவு செய்து நாங்கள் சட்டத்தை மீறி நடப்பதற்கு விருப்பமில்லை, சட்டத்தின்படி நடப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் ஒரு இன நல்லிணக்கத்தை குழப்பக்கூடிய விதத்தில் கடந்த காலத்தில் எங்களுக்கு கடந்த ஆட்சியில் பல அனுபவங்கள் இருக்கின்றன. அதாவது ஆர்ப்பாட்டங்கள், வழக்கு, போலீஸ் நடவடிக்கை என்றெல்லாம் பல குழப்பகரமான நிலைமைகள் காணப்பட்டன. ஆகவே இப்படியான குழப்பகரமான நிலைமைகள் ஒரு இனவாதமற்ற, மதவாதமற்ற அல்லது மொழிவாதமற்ற ஒரு சூழலுக்கு பொருந்தாமல் இருக்கும். தயவு செய்து இந்த நடவடிக்கை நீங்கள் செய்திருக்கலாம். அந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அல்லது உள்ளூராட்சி சபையின் தலைவர்களை அழைத்து இந்த விடயங்களை சொல்லிவிட்டு செய்திருக்க. ஏனென்றால் கடந்த காலத்தில் சில சந்தேகமான முரண்பாடான செயல்பாடுகள் நடந்திருக்கின்றது. மிகுந்துலையில் இருக்கின்ற மதகுரு சொல்லியிருக்கின்றார், அந்த குருந்தூர் மலை பகுதியில் அவர் சொல்லியிருக்கின்றார், பௌத்த குரு சொல்லியிருக்கின்றார், குருந்தூர் மலை பகுதியில் பௌத்த இடிபாடுகள் உள்ள அந்த சின்னங்களை கொண்டு அந்த இடத்தில் போட்டுவிட்டு அந்த இடத்தில் பௌத்த சின்னங்கள் இருந்திருக்கின்றது என்று சொல்வதாக நாங்கள் சொல்லவில்லை, அந்த குரு சொல்லுகின்றார். ஆகவே இப்போது எங்களுடைய மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் இருக்கின்றன. அதேபோல நான் உங்களிடம் சொன்னேன், இந்த ஆணைக்குழு, அந்த தொல்லியல் ஆணைக்குழு அமைக்கின்ற போதும் ஒரே மதத்தவரை சார்ந்தவர்களை சேர்க்கை செய்தால் பிரச்சனைகள் உருவாகும், மக்களுக்கு சந்தேகம் ஏற்படும் என்று. ஆனால் நீங்கள் 4 பேரை தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்களை இணைத்திருப்பதாக அறிகின்றேன், நல்ல விடயம். இருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த இடத்தில் கூட்டங்களை கூட்டி, Honorable G. Srinivasan, you have 2 more minutes. Thank you. ஆகவே கூட்டங்களை கூட்டி அந்த மக்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு விளக்கத்தை கொடுத்து நாங்களும் அறியத்தக்கதாக இந்த விடயத்தை செய்திருக்கலாம். இப்போது பார்க்க போனால் வாகரை பிரதேசம், அதாவது கோரளைப்பற்று வடக்கு, கோரளைப்பற்று, அதே போல மண்முனை தென்மேற்கு, மண்முனை மேற்கு, இப்படி கோரதீவு பற்று போன்ற பல இடங்களில், இந்த தொல்லியல் இடங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பதாகைகள் நடப்பட்டிருக்கின்றன. இதனால் குழப்பமடைந்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார் என்றால் யாரோ அதனை பிடுங்கி இருப்பதாகவும் அறிகின்றோம். இப்போது நீங்கள் சட்ட நடவடிக்கை, போலீஸ் நடவடிக்கை, நீதிமன்ற நடவடிக்கை, வழக்கு என்று போகின்ற போது இப்போது எங்களுடைய ஜனாதிபதி சொல்லுகின்றார், நாங்கள் ஒரு இலங்கையர் தினத்தை மிக எல்லோரும் ஐக்கியமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி இருக்கின்ற போது இந்த விடயங்கள் முரண்பாடுகளை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் மயிலத்தமடு, மாதவனை போன்ற இடங்களில் இந்த மேச்சத்தரை பிரச்சனையில் நாங்கள் அந்த முறைகேடான செயல்பாடை நாங்கள் முனைந்து நின்று தடுக்க முற்பட்ட போது எங்களுக்கு எதிராக வழக்குகள் போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 33 பேர் நாங்கள் வழக்கில் 1.5 வருடமாக அலைந்து கொண்டிருந்தோம். பின்னர் நீதிமன்றம் எங்கள் மீது குற்றமில்லை என்று எங்களை தள்ளுபடி செய்திருந்தது. ஆகவே மீண்டும் தயவு செய்து நாங்கள் இன நல்லிணக்கத்தோடு ஐக்கியமாக எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொண்டு உங்களோடு கைகோர்த்து பயணிப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே தயவு செய்து இந்த விடயங்களை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், மற்றவர்களும் அறியத்தக்கதாக இந்த விடயங்களை ஒரு இணக்கமான செயல்பாட்டில் செய்கின்ற போது முரண்பாடுகள் ஏற்படாமல் நாங்கள் இந்த விடயங்களை கையாள முடியும். சில வேளைகளில் இந்த தொல்லியல் இடங்கள் என்ற உடனே நினைக்கின்றார்கள். அந்த பிரதேசங்களில் தொல்லியல் என்று சொல்லுகின்ற போது பௌத்த கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது இருக்கலாம், இந்து கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது இருக்கலாம், இஸ்லாமிய கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட பொதுமையாக இருக்கலாம். ஆனால் கடந்த கால படிப்பினை என்றால் தொல்லியல் என்று சொன்னவுடன் அந்த இடங்களில் பௌத்த only 1 minute பௌத்த கலாச்சாரத்திற்குரிய இடங்கள் தான் இருக்கின்றது என்ற போன்று அங்கிருக்கின்ற ஒரு அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் என்பவர் மிகவும் அடாவடித்தனமாக செயல்படுகின்றார். அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் உங்களுடைய வீடியோ காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர் பச்சையாக கெட்ட வார்த்தைகளை பாவிக்கின்றார், இன நல்லிணக்கத்தை குழப்புகின்றார். ஆகவே பல போலீசாரை தாக்கியிருக்கிறார், பெண் போலீசாரை தாக்கி இருக்கின்றார். இவ்வாறு அரச உத்தியோகத்தர்களை அலுவலகத்துக்கு சென்று தாக்க சென்றிருக்கின்றார். ஆகவே இப்படியான இவர்கள் இந்த தொல்லியல் சார்ந்த விடயங்களில் தலையிடுகின்ற போது இன நல்லிணக்கம் குழப்பப்படும். ஆகவே தயவு செய்து பொறுப்பு வாய்ந்த அந்த அமைச்சர்கள், எங்களுடைய பௌத்த கலாச்சார அமைச்சரையும் நானும் ஸ்ரீநாத் பாராளுமன்ற உறுப்பினரும் உணவுச்சாலையில் இருக்கின்ற போது சென்று இந்த விடயத்தை முறையிட்டோம். அந்த விடயத்தை அவர் சாதகமாக பரிசீலிப்பேன், அதனை சாதகமாக அணுகுவேன் என்று குறிப்பிட்டார். நாங்கள் நம்பி இருக்கின்றோம். இப்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. இதனை பிரச்சனை இல்லாமல் இணக்கப்பாட்டில் செயற்பட்டு உங்களுடைய கருமங்களை செய்கின்ற போது அறிவித்து செய்தால் எல்லோருக்கும், ஏனென்றால் உள்ளூராட்சி சபைகளுக்கும் இவற்றை கருத்தில் கொண்டு செய்யுமாறு உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் 2 பிரதான அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கான விவாதங்கள் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், விமானத்துறை அமைச்சுக்கும் அதே போல இடமைப்பு, அபிவிருத்தி, நீர்வளங்கள், வடிகால் அமைப்பு சபையின் அமைச்சுக்கான விவாதம் இடம்பெறுகின்றது. இந்த வகையிலே கடந்த வருடத்திலே வடக்கு மாகாணத்துக்கு 5000 மில்லியன் ரூபாய் கிராமிய
வீதிகளை புனரமைப்பதற்காக எமது அரசாங்கம் ஒதுக்கியிருந்தது. அதைவிட மேலதிகமாக மேலும் 3000 மில்லியன் ரூபாவும் அதைவிட 800 மில்லியன் ரூபாவும் மொத்தமாக 8800 மில்லியன் ரூபா வடக்கு மாகாணத்துக்கு பாரிய நிதித்தொகை ஒதுக்கப்பட்டு அதற்கான வேலை திட்டங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே ஆகக்கூடிய நிதியாக 2200 மில்லியன் ரூபாய் மன்னார் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் மேலும் 200 மில்லியன் ரூபாய் வடக்கு மாகாண கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த வீதிகள் என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு போன்றது. போக்குவரத்திற்கு, அதாவது பொருளாதார ரீதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. மேற்படி கிராம வீதிகள் கடந்த பல வருடங்களாக புனரமைக்கப்படாமல் அந்த பகுதிகளிலே வசித்த மக்கள் மிகுந்த அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள். அதனை கருத்தில் கொண்டு எங்களுடைய அரசாங்கம் தற்பொழுது கிராமப்புற வீதிகளை காப்பற்றிடும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த வருடம் ஒதுக்கப்பட்ட நிதியிலே கிட்டத்தட்ட 60% மேலதிகமாக அந்த வீதிகள் தற்பொழுது போட்டு முடிக்கப்பட்டிருக்கின்றன. மேலதிகமாக இருக்கின்ற வீதிகளும் விரைவாக போட்டு முடிக்கப்படும். அதாவது இந்த நிதி எவையுமே மீண்டும் திருப்பி செல்லாத வகையிலே வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கடந்த காலங்களிலே இந்த வீதிகளுக்கு எவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டாலும் அரசியல்வாதிகளின் தலையீடு மட்டுமன்றி அரசியல்வாதிகளுக்கான கமிஷன் அறவிடப்பட்டு வந்தது. அந்த வகையில் உதாரணமாக வவுனியா மாவட்டத்தில் நான் கூறுகின்றேன், வவுனியா மாவட்டத்தில் சில வீதிகள் இந்த கமிஷன் அரசியல்வாதிகளினால் கேட்டதன் மூடாக அந்த வீதிகள் புனரமைக்கப்படாமல் நீண்ட காலம் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு தற்பொழுது நாங்கள் அவற்றை முழுமையாக போட்டிருக்கின்றோம். உதாரணமாக கூறப்போனால் அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த வீதிகள் புனரமைப்பதற்கு நிதியினை இவ்வாறான கமிஷன் ஏனைய விடயங்கள் இல்லாத வகையிலே மீதப்படுத்தி இருக்கின்றோம். அதாவது இவ்வரிடம் 4963 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 44 மில்லியன் ரூபாய் நாங்கள் மீதப்படுத்தி இருக்கின்றோம் கமிஷன் இல்லாமல். இந்த நிதியையும் நாங்கள் எங்களுடைய கிராமப்புற வீதிகளை புனரமைப்பதற்காக வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நான் உதாரணமாக ஓரிரண்டு வீதிகளை கூறுகின்றேன். செட்டிக்குளம் மெனிக்ஃபார்ம் வீதிக்கு 11 மில்லியன் ஒதுக்கப்பட்டு அங்கே 2 லட்சம் ரூபாய் மீதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாலவிநாகர் தோணிக்கல் வீதிக்கு 17 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு 4,87,999 ரூபா மீதப்படுத்தி இருக்கின்றோம். இது மட்டுமில்லாமல் போக்குவரத்துக்கு, அதாவது இலங்கை போக்குவரத்து சபையை மேம்படுத்தும் பொருட்டு சாரதிகள் நடத்துனர்கள் 750 பேர் புதிதாக நியமிக்கப்பட இருக்கின்றார்கள். இதனூடாக கிராமப்புறங்களிலே தேவையான பாடசாலை மாணவர்கள், ஏனைய நோயாளிகள் போன்றவற்றுக்கான அவர்களுக்கான சேவைகள், போக்குவரத்து சேவைகள் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக வவுனியா, யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற பேருந்து நிலையங்களும், அதே போல் மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் புகையிரத நிலையங்களும் புனரமைப்பு செய்யப்பட இருக்கின்றன. இந்த வருடம் மேலதிகமாக நாங்கள் 24,000 மில்லியன் ரூபாயை வீதி புனரமைப்புக்காக, கிராமப்புற வீதி புனரமைப்புக்காக ஒதுக்கி இருக்கின்றோம். வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாங்கள் கடந்த காலங்களிலே எவ்வாறு வீடமைப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வெறுமனே அரசியல் நோக்கங்களுக்காக, தங்களுடைய அரசியல் லாபத்தை பூர்த்தி செய்வதற்காக வெறுமையான ஒரு வேலை திட்டங்களை ஆரம்பித்து இப்பொழுது மக்கள் நிற்கதியான நிலையில் தயவு செய்து ஒரு நிமிடம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் அங்கலாய்த்திருக்கின்றார்கள் இந்த வீடுகளை எவ்வாறு முடிப்பது என்று சொல்லி ஒரு திட்டமிடாத வகையிலே, அந்த வகையில் முழுமையாக அரசியல் நோக்கத்துக்காக அவை செய்யப்பட்டு மக்களை ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த வருடம் 3,855 மில்லியன் ரூபாய் வீடுகள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேலதிகமாக ஜனாதிபதியினால்
மொத்தமாக 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2445 வீடுகள் அமைக்கப்பட இருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் இவர்களுக்கான இலவச மின்சார வசதி, இலவச குடிநீர் வசதி, இலவச மலசலக்கூட வசதிகள் போன்ற இருக்கின்றன. இறுதியாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இங்கே தீவு பகுதிகளிலே, குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் தீவு பகுதிகளில் இந்த வீடுகளை கட்டுவதற்காக போக்குவரத்து வசதிகள் போதாத காரணத்தினால் அங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு இந்த கட்டிடப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு தேவைப்படுவதனால் அந்த மக்களை கருத்தில் கொள்ளுமாறு அமைச்சரிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ගරු මන්ත්‍රීතුමා ආරම්භ කරන්න ඔබතුමාත් කතාව. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களுக்கு எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமாக போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் நகராபிவிருத்தி அமைச்சின் விவாதத்திலே கலந்து கொள்வதிலே நான் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது விடயமாக நான் இந்த இடத்திலே வந்து இந்த போக்குவரத்து பெருந்தெருக்கள் அமைச்சின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொடங்கப்பட இருக்கின்ற இந்த கிரான் பாலம் மற்றும் பொண்டுகள் சேனை பாலம் இவற்றுக்கான நன்றியை நான் தெரிவித்து கொண்டு, மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல விடயங்களை இந்த போக்குவரத்து புகையிரதம் மற்றும் பெருந்தெருக்கள் மூலமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த புகையிரத சேவையின் ஊடாக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இந்த சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேர மாற்றமும் நடந்திருக்கின்றது. அதை மிக முக்கியமாக மாற்றியமைத்து தருவதாக அமைச்சர் அவர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே உறுதியளித்திருந்தார். அந்த அடிப்படையிலே அதையும் மாற்றி மற்றது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து மிக நெருக்கடியாக இருக்கின்றது. மிக குறைந்த அளவு பயணிகள் 45 பேருக்கு தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு மேலதிகமான சேவையை வழங்கி கொண்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் கூட வந்து ஒரு மாதத்துக்கு முதல் புக்கிங் செய்வதன் மூலம் தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கின்ற இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு மிக முக்கியமாக இதற்குரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டியிருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அண்மையிலே ஒரு போயிரத சப்ஸ்டேஷன் ஒன்று அமைத்து தருவதற்கான விண்ணப்பத்தை நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கேட்டிருந்தோம். மிக முக்கியமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற இடத்திலே ஒரு அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குரிய ஒரு ரயில்வே சப்ஸ்டேஷன் அமைப்பதன் மூலம் அந்த சேவையை மிக வலுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வசதியையும் விரிவுபடுத்த வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு அப்பால் போக்குவரத்து, இந்த போக்குவரத்து வசதிகளே மிக முக்கியமானது. அந்த வாகரை பகுதியில் இருந்த சப்ஸ்டேஷன் வந்து மூடப்பட்டிருக்கின்றது. அதையும் நாம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூறியிருந்தோம். என்றால் மிகப்பெரிய பொதுமக்கள் வாழுகின்ற அந்த பிரதேசத்திலே போக்குவரத்து வசதிகள் சில இடங்களிலே மக்கள் அந்த போக்குவரத்து பஸ் வண்டிகளே காணாத நிலை இருக்கின்றது. அந்த இடங்களிலே பஸ் வண்டிகளே செல்வது இல்லை. பாடசாலைகளுக்கெல்லாம் மிக நெருக்கடியாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் வாழைச்சேனை இந்த பேருந்து தரிப்பிடம், அந்த பேருந்து நிலையம் வந்து மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. அவற்றை சீர் செய்து அதற்குரிய ஆளணி பற்றாக்குறையையும் நிவர்த்தி செய்து அதற்குரிய போக்குவரத்துக்குரிய பஸ் வண்டிகளையும் வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலேயே கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு அப்பால் மிக முக்கியமாக இந்த பெருந்தெருக்கள் விடயத்திலே வந்து எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று நீங்கள் அந்த கிரான் பாலத்துக்கான ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கின்றீர்கள். அந்த விடயம் மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக அந்த மக்களுக்கு அமையும். அதற்கு அப்பால் இந்த படுவாங்கரை பிரதேசத்தை அந்த பாவி பிரித்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அங்கும் பல உட்கட்டுமான வசதிகளை, கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டி இருக்கின்றது. அதுக்கு அப்பால் நரிப்புல்லு தோட்டம் மற்றும் பங்கடாவளி பகுதிக்குரிய அந்த பாலத்தினையும் அடுத்த வரவு திட்டத்திலாவது தொடங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு அப்பால் இந்த படகு போக்குவரத்து சேவை கூட பல இடங்களிலே உண்மையிலே இந்த கிண்ணியடி பிரதேசத்திலே, கிண்ணியடியிலிருந்து பிரம்படி தீவுக்கு போகிறதுக்கு உரிய ஒரு பாதை வசதி, அதாவது படகு வசதி இல்லாமல் இருக்கின்றது. இந்த விடயத்தினையும் சீர் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஏனெனில் வெள்ள காலங்கள் அந்த பகுதிக்கான போக்குவரத்து 2 தோணிகளை கட்டி ஒரு சிறிய ஒரு பாதுகாப்பற்ற நிலையினூடாகத்தான் அந்த போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவற்றையும் ஒரு சீரான படகு சேவையை உருவாக்குவதற்கு ஒரு மிக பாதை வசதி ஒன்றினை அதற்கு தர வேண்டிய பொறுப்பு இந்த போக்குவரத்து அதிகார சபைக்கு இருக்கின்றது. இந்த விடயத்தையும் செய்ய வேண்டியதுடன் அதற்கு அப்பால் உண்மையாக நகர அபிவிருத்தி, நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே பாரிய செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. மட்டக்களப்பு நகரை அழகுபடுத்துவதற்காக
உண்மையிலே அந்த பாவியினை ஆழப்படுத்தி அதற்குரிய ஒரு செயற்திட்டத்தினை மட்டக்களப்பு பாவி அபிவிருத்தி திட்டத்தினூடாகவும் அதற்கு அப்பால் மட்டக்களப்பு நகரத்திலே வந்து அந்த கழிவு நீர் முகாமைத்துவத்துக்கும், அதாவது கழிவு நீரை வெளியேற்றி சுத்திகரித்து வெளியேற்றுவதற்கு எந்த வகையான ஒரு முழுமையான செயல்முறையும் இல்லாமல் இருக்கின்றதனால் அந்த செயற்திட்டத்தை மக்கள் நெருக்கடியாக வாழ்ந்து கொண்ட இடத்திலே அந்த நீர்கள் எல்லாம் வந்து மிக பாவியிலே சேர்வதனால் அந்த பாவி அசுத்தமடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு செயற்திட்டத்தையும் ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அமைச்சுக்கு இருக்கின்றது. வந்து அதற்கு அப்பால் இந்த நீர்வளங்கள் மிக பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே தற்போது இருக்கின்ற இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் மிக முக்கியமாக அந்த முழுமையாக நீர்வளங்கள் வசதியை செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. உண்மையிலே இந்த நீர்த்தேக்கங்கள் இருக்கின்ற பகுதிகளான அந்த பவுனதீவு மற்றும் படுவாங்கரை பகுதிகளாக இருக்கின்ற செங்கலடியின் பகுதிகளுக்கு முழுமையாக நீர் வசதியினை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பகுதிகள் பாறைகள் மிகுந்த பகுதிகளாக இருப்பதனால் மக்கள் வந்து பிரதேச சபையின் இந்த மிக வறட்சியான காலங்களிலே பிரதேச சபையினூடான நீர் தேவையைத்தான் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அது முழுமையாக அந்த பிரதேச சபையினால் வழங்க முடியாது இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரதேச சபைகளுக்கு தொடர்ச்சியாக இந்த செயற்திட்டத்தை செய்ய முடியாத நீர் வழங்கல் செயற்திட்டத்தை வினைத்திறனான முறையிலே மட்டக்களப்பின் படுவாங்கரை பகுதிக்கும் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பும் இருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக மட்டக்களப்பு நகர் ஒரு நெருக்கடியான மக்கள் சனத்தொகை மிகுந்த பகுதியாக நன்றி இருக்கின்றதனால் அந்த இதை ஒரு சிறந்த ஒரு முகாமைத்துவ நகர அபிவிருத்தியின் ஊடாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அப்பால் மிக முக்கியமாக இன்று நடந்த ஒரு நிகழ்வை இந்த இடத்திலே நானும் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் பதாதைகள் அகற்றப்பட்ட நிகழ்வை மிக ஒரு சுமூகமான முறையிலே கையாண்டு அதுக்குரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு பாரிய பிரச்சனையாக எதிர்காலத்திலே வந்துவிடக்கூடாது. இதை இனவாதம் மிகுந்தவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு நெருக்கடியை உண்டாக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து இதற்குரிய ஒரு திட்டத்தினை ஏற்படுத்தி கொண்டு மிக சுமூகமான முறையிலே இந்த விடயத்தினை முடித்து கொள்ள வேண்டும். அதற்கு பொறுப்பான அமைச்சுகள் இந்த விடயத்திலே உங்களுடைய முழுமையான ஒரு செயற்திட்டத்தினை தர வேண்டும். நாங்களும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய அந்த பிரதேச சபைகளுக்கு அந்த அறிவுறுத்தல்களை வழங்கி இதை ஒரு இறுக்கம் இல்லாமல் கடந்த காலங்களில் ஏன் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்றனால் கடந்த காலங்களிலே மக்களுக்கு இந்த தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தமாக ஏற்பட்ட மனப்பதிவுகளும் வேதனைகளும் அந்த இடத்திலே அவர்களுடைய ஒரு நெருக்குதல்களால் இந்த பிரச்சனை அந்த பிரதேச சபையினால் நடத்தப்பட்டு இருந்திருந்தால் அதை ஒரு சுமூகமான முறையிலே தீர்த்து கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை ஒரு கலந்தாலோசனை மூலம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக உண்மையிலே நான் அமைச்சருக்கு போக்குவரத்து துறை அமைச்சருக்கு நன்றி கூறுகின்றேன். உங்களுடைய இந்த கிரான் பாலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அந்த மக்களுக்கு ஒரு பிரயோசனமான வகையிலே அந்த திட்டத்தை நீங்கள் முன்மொழிவுகளாக ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அதை தொடர்ச்சியாக கொண்டு முடிப்பதன் மூலம் பாரிய அளவு வெள்ளப்பெருக்கை தவிர்த்து கொள்ள முடியும். அதே நேரம் அந்த படுவாங்கரை மக்கள் தங்களுடைய விளை நிலங்களில் கிடைக்கின்ற நெல் போன்ற விவசாய உற்பத்திகளை டிசம்பர் மாத காலம் அல்லது ஜனவரி காலங்களில் முடித்துக் கொள்ள முடியும். ஆகவே தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த செயற்திட்டங்களின் மூலம் நாங்கள் மிக பிரதானமாக முன்வைத்த இந்த வாகரை சப்டிப்போவை ஒரு ஆரம்பிப்பது மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கான ஒரு சப்ஸ்டேஷனை ஆரம்பிப்பது மற்றும் ரயில்வே திணைக்களத்தினை ஒரு வலுப்படுத்தியதாக மேலதிக சேவைகளையும் ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அரசியல் சூழ்நிலை பாராளுமன்றத்திலே எந்த விதமான அறிவும் இல்லாத நேற்று அர்ஜுனா ராமன் என்ன சொல்றார், 70ஆம் ஆண்டு எங்களை படிக்க முடியல கேம்பஸுக்கு கொண்டு போய் தர கோட்டா டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்து எங்களை படிக்க முடியல கேம்பஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்ததால தான் இந்த பிற்படுத்தப்பட்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு வன்னி அங்க இங்க இருக்கிற மக்கள் சாதாரண பாமர வேலை செய்யற கூலி தொழிலாளியின் மகன் கூட பல்கலைக்கழகம் போக முடிஞ்சது. எனக்கு வரலாறு தெரியாது. நீ இவங்க போய் வரலாறு படி
பாராளுமன்றம் வந்த அப்புறம் வரலாறு சும்மா கூகுள்ல அடிச்சா கூட ஸ்டாண்டர்டைசேஷன் தண்டை வரல வேற வரலாறு படிப்போம் தெரியாதுக்கு இலத்துக்கு போ தெரிஞ்சவன் வந்து அவன் படிச்சுட்டு வந்தவன் சொல்லுவான் 71ஆம் ஆண்டு தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்டது என்ன மாதிரி பாலிசி ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் மொழி வாரியாக கொண்டு வரப்பட்டது 250 மார்க்ஸ் எடுத்தா ஒரு உதாரணம் 250 சிங்களம் மூலம் எழுதுறவர் எடுத்தா தமிழ் எடுத்து அவருக்கு கேம்பஸுக்கு கிடைச்சா தமிழ் மொழி மூலம் எழுதுறவருக்கு 15 மார்க்ஸ் கூட எடுக்கும். அப்ப அரசாங்கம் பண்டாரநாயக்க அரசாங்கம் யாரு சினிமா பண்டாரநாயக்க அரசாங்கம் என்ன சொன்னது சனத்தொகையில எண்ணிக்கையில கூட இருக்கிற 60% 70% இருக்கிற சிங்கள ஆக்கள் பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் ஆக்களை விட குறைவா இருக்கிறார். தமிழர்கள் கூடவா இருக்கிறார் 40% என்ன அரசு இதுகள்ல கூடவா இருக்கும். இது என்ன மாதிரி இந்த இம்பேலன்ஸ் நடந்தது சமநிலை எப்படி நடந்தது? இது வந்து இவ வெள்ளக்காரோட சேர்ந்து ஏதோ தங்களுக்கு குளறுபடி செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு இதை கொண்டு வந்தா நாங்கள் கொண்டு வந்தோம் 17 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் கூட இருக்கும் தமிழ் மொழி மூலம் நீங்கள் இதை எழுதின. அப்ப அது அநீதி என்று உணர்ந்து அவையில் 72ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் வந்துட்டு அதுக்கு பிறகு பிற்படுத்த ஏன் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் ஏன் வந்தாண்டா யாழ்ப்பாணத்துல படிக்கிறவன் 250 எடுத்தா அந்த மார்க்ஸ் வந்து நான் ஒரு உதாரணமா தான் சொல்றேன். 250 எடுத்து மெடிசினுக்கு போயிலும்டா மருத்துவத்துக்கு முல்லைத்தீவுல இருந்து எழுதுற மாணவனுக்கு 235 15 மார்க்ஸ் குறை 35 எடுத்தாலும் போகலாம். ஏனென்றால் முல்லைத்தீவு பிற்படுத்தப்பட்ட மாவட்டம். யாழ்ப்பாணத்தில் இருக்க வசதிகள் அங்க இல்ல. டியூஷன் இருக்கா, டியூட்டர் இருக்கா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா, ஒன்றும் இல்ல. அவன் கஷ்டப்பட்டு பல கிலோமீட்டர் நடந்து போகும். அதால அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது. கொழும்புல எழுதுறவனுக்கு 250 கிளிநொச்சியில் எழுதுறவனுக்கு 240. அப்ப அதனாலதான் அவன் போக முடிஞ்சது. இது இவர்களை மாதிரி அந்த சாதிய வெள்ளாளிய மனப்பான்மை இருக்கிற மேட்டுக்குடியில் இவர் அந்த அடிக்கடி சொல்லுவார் நான் வடவிக்கையில கரண்ட் பில் இதெல்லாம் என்ன தொழில்களை அவமானப்படுத்துறேன். கரண்ட் பில் பாக்குறது என்ன கவனம் இல்லை. கரண்ட் பில் பாக்குறவன் வேலைக்காரன் இல்லையா? வேலை அவன் தொழிலாளி இல்லை. என்ன இப்ப டைகோட் அடிக்கிறவன் தான் பிளடி கிரிமினல், ஒயிட் கலர் கிரிமினல் சிவங்க. சரி, அவன் வந்து தொழிலாளி பாட்டாளி. சரி, இவர் அந்த 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 இதுதான் இவர்கிட்ட வெளிப்படுது. முதல்ல போய் ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. முதல் சும்மா கிடந்து இந்த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் இது லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் இல்ல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஆபரேஷன். சரியா, கனடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இந்த ரிப்போர்ட். இது என்ன சொல்லுது? இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? There also have been suggestions that the LTT raised money through drug running, particularly heroin from southern and southwest Asia. According to 1995 report of McKinsey Institute, a non-profit research group based in Toronto, the most profitable LTT activities have been in form of heroin trafficking. Tool with even the McKinsey Institute has documented the arrest worldwide of several Tamils with links to militant organizations for drug running since the early 1980s, including V. Manoharan, the LTT present international chief. Indeed, after Manoharan signed the petition challenging the US designation of the LTT as a terrorist group in 1990, Interpol disclosed that he had been imprisoned in France for 2 years for possession of heroin. Heroin at the Putimatangal in this suspicion. Narcotic had been traded on the behalf of Tigers was subsequently raised after it was discovered that Prabhakaran had authorized LTT France to pay a monthly salary to his family. Sorry, and this is a Canadian intelligence report. This is US Department report. This is global narcotic trade and the liberation tigers of Tamil Nadu. DBS, there are the article. LTT entry into the global narcotic trade. The involvement of the LTT in narcotic transactions took several forms of that were being referred to by drug control agencies and by those involved in the drug trade. Bulk delivery of heroin and cannabis from producing areas in Asia via transit points to destinations in consuming countries, conveying relatively small consignments of heroin. Concealed in personal bags from supplies in Asian countries to intermediary contact persons in the Middle East, North Africa, South Africa, Western countries. Sorry, operation of drug distribution networks. Consuming region or countries, working as courier between bulk dealers and distributors, peddling in the retail market. சரி, முழுக்க தூள். நேற்று முந்தின 4 நாளைக்கு முன்னுக்கு வந்த இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இது 9ஆம் தேதி நவம்பர் வந்தது. இந்தியா இன்டெலிஜென்ஸ் வார்ன் ஆஃப் தாவூத் LTT நெக்ஸஸ் ரீபில்டிங் நார்கோட்டிக் ரூட்ஸ் வயா ஸ்ரீலங்கா. தாவூத் இப்ராஹிம் வந்து மிகப்பெரிய மாஃபியா டொன். இந்தியாவாலேயே பிடிக்க இல்லாமல் மிடில் ஈஸ்ட்ல ஒளிஞ்சு கொண்டு இந்த நார்கோட்டிக் ட்ரேட்ல அவன் தான் முதலாவது ஆளா இருக்கு. அந்த
Indian intelligence agencies have warned of a new alliance between a crime syndicate named Dawood Ibrahim Syndicate and remnants of the Liberation Tigers of Tamil, a former Sri Lankan rebel group. அதாவது விடுதலை புலி விடுதலை இல்லை, இவனுக்கு என்ன விடுதலை தெரியும்? புலிகள்ல இருந்து மிஞ்சி எச்ச சொச்சங்கள் மிஞ்சி இருக்கிறார்கள். இப்ராஹிம் தாவூத் இப்ராஹிம் இந்த நார்கோட்டிக் ட்ரேடில் இன்வால்வ் இருக்கிறதா, இவர்கள் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தின் பின்னணியில சேர்ந்து இயங்குவதாக இந்திய புலனாய்வுத்துறை இன்றைக்கு ஒரு 4 நாளைக்கு ரிப்போர்ட் வெளியில விட்டு. இன்னும் இருக்கு எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. யுஎன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் ஒரு செக்ஷனே இருக்கு. இவர்கள் திரு ராமநாதன் அர்ஜுனாவை ஒரு போய் கூகுள்ல தட்டி பார்க்க சொல்லுங்க. LTTN நார்கோ டெரரிசம். போக்குவரத்து உள்ளிட்ட சில அமைச்சுக்கள் தொடர்பான வரவு செலவு திட்ட விவாதம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். இதேவேளை அண்மையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருண் சித்தார்த் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.